வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற உலக ரேபிஸ் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு நகரத்தின் முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்று ரேபிஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் மத்திய விலங்குகள் நலவாரியம் சார்பில் மாபெரும் உலக ரேபிஸ் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே நடைபெற்றது. டாக்டர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் ஸ்ரீ லட்சுமி நாராயணா நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்கள் ரேபிஸ் நோயால் மனிதர்களுக்கு ஏற்படும் தீங்குகள் பற்றியும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கையில் பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். பேரணியானது கடற்கரை சாலையில் இருந்து புறப்பட்டு நகரத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கடற்கரையை வந்தடைந்தது. புதுவை கருவடிக்குப்பம் வாய்க்காலில் கிடந்த ஆண் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் தனியார் ஓட்டல் அருகே பெரிய வாய்க்காலில் குப்பை கூடங்களுடன் நேற்று மாலை ஆண் சடலம் மிதந்தது. இது பற்றி அப்பகுதி மக்கள் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சப் இன்ஸ்பெக்டர் அன்வர் பாஷா தலைமையிலான போலீசார் அங்கு விரைந்து வந்தனர். இதற்கிடையே இது பற்றிய தகவல் பரவியதால் பிணத்தை வேடிக்கை பார்க்க வாய்க்காலை சுற்றிலும் ஏராளமானோர் குவிந்தனர். அவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அந்த சடலம் மீட்கப்பட்டது. அவருக்கு 50 வயது இருக்கும். இறந்து 3 நாட்களுக்கு மேல் இருக்கும் என்பதால் உடல் அழுகிய நிலையில் இருந்தது. இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சடலத்தை அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் இறந்து கிடந்தவரின் பெயர் முருகன் என்பதும் சொந்த ஊர் திருவண்ணாமலை என்பதும் 15 வருடங்களுக்கு முன்பே புதுச்சேரி வந்து கருவடிக்குப்பம் சாராய கடை ஓரம் படுத்து உறங்கி வந்தவர் குப்பை மற்றும் பேப்பர் பொறுக்கியும் கருவடிக்குப்பம் சுடுகாட்டில் அவ்வப்போது எடுபிடி வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது குடிபோதையில் வாய்க்காலில் தவறி விழுந்து இறந்தாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து திருவண்ணாமலை போலீசாருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து வயதின் அடிப்படையில் 4 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியை நிரவி திருப்பட்டினம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி தனியார் நிறுவனம் சார்பில் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இம்மாரத்தான் போட்டியில் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று காமராஜர் சாலை, PK சாலை, பாரதியார் சாலை வழியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க தொகை மற்றும் சான்றிதழ்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் வழங்கினார். அகில இந்திய கண்ணீர் அழுத்த நோய் மருத்துவர்களின் சங்கம் சார்பில் கிளாக்கோசரி 24 மாநாட்டை புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரியில் 33வது வருடாந்திர அகில இந்திய கண்ணீர் அழுத்த நோய் மருத்துவ நிபுணர்களின் மாநாடு கிளாக்கோசரி 24 என பெயரிடப்பட்டு புதுச்சேரி மாநிலத்தில் முதன் முறையாக நடைபெறுகிறது. இதன் துவக்க விழா மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இம்மாநாட்டில் தற்போதைய கண்ணீர் அழுத்த நோயின் பரிசோதனை முறைகள், செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகள், சிகிச்சை முறைகள் மற்றும் சமீபத்திய ஆராய்ச்சிகளின் முடிவுகளை உள்ளடக்கிய கலந்துரையாடல்கள் நடைபெறும் என்றும் இதில் நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கண்ணீர் அழுத்த நோய் மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டை சிறப்பிக்க உள்ளனர். மேலும் 6 சர்வதேச நிபுணர்கள் அமெரிக்கா மற்றும் லண்டனில் இருந்தும் பங்கேற்க உள்ளனர். இம்மாநாட்டின் மூலம் கண்ணீர் அழுத்த நோயின் சிகிச்சை மேம்படுத்த கண்ணீர் அழுத்த நோய் மருத்துவ நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒருங்கிணைந்து அவர்களின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றனர். இதன் வாயிலாக இந்தியாவில் கண்ணீர் அழுத்த நோயின் சிகிச்சை மேம்படுத்த புதுமையான அணுகுமுறைகளை கண்டறிய இம்மாநாடு ஒரு தளமாக அமையும் என தெரிவித்துள்ளனர். இதில் பாண்டிச்சேரி அரவிந்தர் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி வெங்கடேஷ் முதன்மை ஒருங்கிணைப்பாளராகவும், கண்ணீர் அழுத்த நோய் பிரிவின் தலைமை மருத்துவர் கவிதா துணை ஒருங்கிணைப்பாளராகவும் தலைமையேற்று மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். புதுச்சேரி அரசின் ஓவிய கலைக்கூடத்தில் நடைபெற்ற பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் ஓவிய கண்காட்சியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்து மாணவர்களை பாராட்டினார்.
புதுவை முத்தமிழ் சங்கம் மற்றும் பன்னாட்டு கலாச்சார உறவுகள் மற்றும் ஆராய்ச்சிக்கான கவுன்சிலுடன் இணைந்து புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் ஓவிய கண்காட்சியை புதுச்சேரி அரசின் காட்சி கூடத்தில் செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 10 வரை ஏற்பாடு செய்துள்ளது. இதில் 30க்கும் மேற்பட்ட பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்களின் ஓவியங்கள் முதன் முறையாக காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்து மாணவர்களை முதல் முயற்சியை வெகுவாக பாராட்டினார். புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் துவக்க உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கூட ஓவியத்துறை தலைவர் பிரபாகரன், ஓவிய ஆசிரியர் சுகுமாரன், ஓவியர்கள் ஆனந்தன், சரவணன் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தரையப்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாளுக்கு சிறப்பு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகளும் மிகவும் அற்புதமானவை என கூறப்படுகிறது. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் 2வது சனிக்கிழமையொட்டி முத்திரையர்பாளையம் கோவிந்தன்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு ராஜ அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இரவு பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. பெருமாளை பக்தர்கள் வரிசையில் நின்று வழிபட்டு சென்றனர். காரைக்கால் கடற்கரை பகுதியில் உள்ள மின் கம்பத்தில் டெஸ்டரை கொண்டு மின் கசிவு ஏற்படுவதை சுட்டிக்காட்டி வெளியாகியுள்ள வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் கடற்கரை பகுதிகளில் உள்ள மின் கம்பங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள் மூலம் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது சரியாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் அங்குள்ள மின் கம்பங்களில் மின் உயர்கள் பாதுகாப்பற்ற முறையில் வெளியே தெரியும்படி உள்ளது. கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளோ சிறுவர்களோ யாரேனும் அதன் மேல் கை வைத்தால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை கடற்கரைக்கு வந்த ஒருவர் அந்த மின் கம்பத்தின் அருகே நின்றபோது தவறுதலாக கை அந்த மின் கம்பத்தின் மேல் பட்டதில் அவருக்கு ஷாக் அடித்துள்ளது. எலக்ட்ரீஷியன் என்பதால் அவர் தனது கையில் இருந்த டெஸ்டரை கொண்டு அந்த மின் கம்பத்தின் மேல் வைத்து அதில் மின் கசிவு ஏற்படுவதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவை பதிவிட்டுள்ளார். இது குறித்து மின்துறைக்கு தகவல் அளித்தும் எவ்வித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை எனவும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த வாலிபரை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த மாதம் கோரிமேடு, ரெட்டியார்பாளையம், லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்தது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது. இதனையடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ECR சாலை லதா ஸ்டீல் அருகே கோரிமேடு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது வேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை நிறுத்தி விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆந்திராவை சேர்ந்த சந்தோஷ்குமார் பாபு என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் என்பதும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அவரது கூட்டாளி சையது பாஷாவுடன் இணைந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சுரேஷ் பாபுவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சையது பாஷாவின் புகைப்படத்தை வெளியிட்டு தேடி வருகின்றனர். இவர்கள் மீது கர்நாடகா, ஆந்திரா மற்றும் ஹைதராபாத் ஆகிய காவல் நிலையங்களில் 30க்கும் மேற்பட்ட செயின் பறிப்பு வழக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் தகுதியான துணை முதல்வர், தலைமை ஆசிரியர் நிலை 1லிருந்து பதவி உயர்வு மூலம் காலியாக உள்ள பள்ளி முதல்வர் பதவிகளை தற்காலிக அடிப்படையில் நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய இடங்களில் தற்போதுள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை தகுதியான துணை முதல்வர், தலைமை ஆசிரியர் நிலை 1லிருந்து தற்காலிக அடிப்படையில் பதவி உயர்வு மூலம் நிரப்ப உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஆள் சேர்ப்பு விதிகளின்படி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்ற அல்லது அதற்கு சமமான மற்றும் பட்டப்படிப்பை பெற்றுள்ள துணை முதல்வர், தலைமை ஆசிரியர் நிலை 1 தரத்திலிருந்து 2.3% என்ற விகிதத்தில் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்படுகிறது. 6 ஆண்டுகள் சேவையுடன் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதியும் பெற்றிருக்க வேண்டும்.
விருப்ப படிவத்துடன் தேவைப்படும் சான்றுகளை இணைக்க வேண்டும். தகுதியான அனைத்து அதிகாரிகளின் சான்றிதழ்கள் ஆவணங்களுடன் கல்வித்துறை இயக்குநரகத்திற்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி அல்லது அதற்கு முன் அனுப்ப வேண்டும். தாமதமான சமர்ப்பிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த உத்தரவினை பள்ளி கல்வி இயக்குனரின் ஒப்புதலுடன் கல்வித்துறை துணை இயக்குனர் வெர்பினா ஜெயராஜ் வெளியிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.